ஹாய். இந்த சம்பரிசி சோறு நார்மலா வடிக்கிறதுக்கு பார்த்தா ஒரு 45 நிமிஷம் ஸ்லோ குக்கிங்ல இருந்து வேகும். அதுக்கப்புறமா நம்ம வடிச்சா கூட அரிசி வந்து ரொம்ப வெந்தது மாதிரியே இருக்காது. அதனால அம்மா டிப்ஸ் சொல்லி தந்திருந்தாங்க. குக்கர்ல அதிகமா தண்ணி வச்சு லோ ஃபிளேம்லயே ஒரு 5 விசில் வச்சு எடுத்துட்டு நம்ம வடிகட்டினா நல்லா பொல பொலன்னு வரும். அதுதான் ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பரா வந்திருந்தது. மீனெல்லாம் போன வாரமே காலி ஆயிட்டு என்னை கண்டிப்பா கேட்பாங்க. சரி, அவங்களுக்கு பிடிச்ச இஞ்சி தீயலை செஞ்சுட்டேன், எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இஞ்சியை வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கிட்டேன். கொஞ்சமா ஆயில் ஊத்தி அது பொன்னிறமானதை எடுத்து ஓரமா வச்சுக்கிட்டு 2 கைப்பிடி தேங்காய் கூட 2 பல் பூண்டும் ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கிக்கணும். இது கூட இதுவும் பொன்னரானதும் இதுல மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து அதை வந்து நல்லா ஆற விட்டுறணும் வறுத்தெடுத்து. அதுக்கப்புறமா அதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி விடாம குறப்பா அரைச்சு எடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு 90% அரைச்செடுத்து கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கிறேன். இது நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியா வந்து கொஞ்சமா வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பை.